ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் பரோட்டா எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 உலக்களவு மைதா எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவிலான மாவு. இது கூட ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவு அஸ்கா அதாவது சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு டவ் பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்குவோம். நம்ம பிசைஞ்சு எடுத்ததும் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரையும் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தடவி விட்டு சுற்றி வர எல்லாம் தடவி விட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் பக்கம் இது ஊறணும். இதை அப்படியே மூடி 1 மணி நேரம் வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம ஒரு ரொட்டிக்கு தேவையான அளவு குட்டி குட்டி பால்ஸாக போட்டு வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஒரு பால்ஸாக தனித்தனியாக போட்டு வச்சுட்டு அதுலேருந்து ஒரு பால்ஸ் மட்டும் எடுத்து நம்ம ரொட்டி நிறுத்துகிற கட்டையில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா நெருத்தி விட்டுருவோம். ஓரளவு குட்டையாக நெருத்தினதுக்கப்புறம் நம்ம 2 கையும் யூஸ் பண்ணி நல்லா அப்படியே துணி துவைக்கிற மாதிரி தூக்கி அப்படியே ஒரு போடு போட்டோம்னா நமக்கு நல்லா மாவு வந்து விரிஞ்சு கிடைக்கும். அந்த பலகை அளவுக்கு நம்ம விரிஞ்சு கிடைச்சதுக்கப்புறம் நல்லா இழுத்து விட்டு சுற்றி வர எல்லாத்தையும் இழுத்து விட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாவை அப்படியே மேலே கீழேயுமா சுருட்டிட்டு வந்துட்டு அப்படியே நல்லா சுற்றி வச்சுடுவோம். இந்த மாதிரி பாருங்கள், இப்படி தான் சுற்றணும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம இப்போ சுற்றி வச்சுக்கலாம். சுற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே வேணுனாலும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா ஊற விட்டுடலாம். அது நல்லா அப்படியே ஊறுற வரையும் நல்லா உங்களுக்கு பரோட்டா வந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்படி சுற்றும் போது நமக்கு நல்ல லேயராக பரோட்டா கிடைக்கும். அதுக்காக தான் சுற்றிட்டு இருக்கோம். இதே மாதிரியே எல்லா பால்ஸையும் நம்ம இன்றைக்கி சுற்றி வச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான். இதுலேருந்து சுற்றி வச்ச ஒரு மாவு எடுத்து அப்படியே அலங்காமல் அந்த லேயர் வந்து அழியாத மாதிரி, அதாவது லேயர் வந்து அப்படியே இருக்கணும். அதே மாதிரி மேலால் அப்படியே நெகுத்தி எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்குவோம். தோசைக்கல்லில் 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் நல்லா நிறைய எண்ணெய் விட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு தோசைக்கல்லையே, அது பெரிய தோசைக்கல்லுங்கிறதுனால 3 ரொட்டி போடுறதுக்கான கேப் இருந்தது. அதனால ஒரு தோசைக்கல்லையே 3 ரொட்டி சுட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா திருப்பி போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரையும் நல்லா சுட்டு எடுத்துக்குவோம். சுட்டு எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கட்டையில் வச்சு நல்லா தட்டுறதுல தான் இருக்குது. இது பரோட்டா வந்து தட்டுற வரையும் தான் நமக்கு அந்த ஒரு உதிரியாக லேயராக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தட்டணும். நல்லா சைடில் மேலேயும் கீழேயும் எல்லா பக்கமும் தட்டிட்டு எடுத்தோம்னா நமக்கு நல்லா பரோட்டா அப்படியே உதிர்ந்து சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இதே மாதிரியே எல்லா பரோட்டாவையும் சுட்டு எடுத்து தட்டி வச்சுக்குவோம். இதுக்கு நான் இன்றைக்கி மட்டன் குருமா வச்சு சர்வ் பண்ணேன். நல்லா சூப்பராக அட்டகாசமாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.